கட்டி விடுமா. வாங்க பெண்கள் 2 பேரும் பக்கத்துல வாங்க. வாசாமி வா, கரகத்தோடு வாசாமி வா. நீங்க ஏன் பிடிக்கிறீங்க? தெய்வம் அது விழுகாது, நீங்க பிடிச்சாதான் விழுகும். தெய்வத்தை விடுங்க, விடு. கரகத்தை தலையில வச்சு ஆடணும், கரக சொம்ப தலையில வச்சு ஆடணும். உண்மையான தெய்வம்னா கரக சொம்ப தலையில வச்சு ஆடு. ஆட முடியும். சாமி ஆட உலகத்துல எல்லாம் உட்காருங்க, உட்காருங்க, அப்படி உட்காருங்க. இருக்கிறது 40 பேரு, இத்தனை பேரை விட்டு அமுக்கணும். அந்த பிள்ளை என்ன ஆகும்? உட்காரும், அப்படி உட்காருங்கம்மா. ஆடக்கூடிய தெய்வம் உண்மையான தெய்வம்னா நீ கீழே விழுகக்கூடாது. கரக சொம்ப தலையில வச்சுதான் கையில வச்சுனாரு தெய்வம். நீ உன்னோட ஆலயத்துக்கு போயிட்டு அப்படி போ. கோவிலுக்கு போய் கோவில் பூசாரியப்பட்டவர்கள் தீவார்த்தனை காட்டி மட்டும் அனுப்புங்க. திருநீர் போட வேண்டாம், நாங்க போட்டு இறங்கிக்கிறோம். திருநீர் போட்டால் சாமி மலை ஏறிடும். அப்ப எங்களுக்கு தெரியாது.
தீபாவளத்தை மட்டும் காத்து ஏன்னா இருக்குது. கரகத்தை வந்து இங்கதான் இருக்கணும் எல்லாரும். ஏன்னா 7 முத்துமாரி கரகத்தை ஆடுறாங்க. எந்தெந்த முத்துமாரி எந்த கரகத்துல இறங்கி ஆடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதனால ஒவ்வொரு பேரா சொல்லி கரகம் வாங்கி வைக்கணும். பூசாரியை எங்க இருந்தாலும் தீபாவளி மட்டும் காட்டுங்க. கோயில் எங்கன்னு இருக்கு? போங்க. இந்த கோயில் இந்த பெண்களோட சொந்தக்கார பெண்கள் பின்னாடி போங்கம்மா. கீழே விழுந்துட்டா போச்சு. பெண்களை போட்டு கூட கூட்டி போயிட்டு வாங்க. ஆடக்கூடிய பெண்களோட சொந்தக்காரங்க பின்னாடியே போங்க. பிடிக்க கூடாது, பிடிக்காம போ, பிடிக்காத விடு. அத எங்க இருந்த கரகத்தை காணோம். குட்டியாங்க ஓடி வா. ஆங்கார கோபத்தோட ஓடி வரணும். உன்னோட சுருவ பொழுது தானா? வாசாமி இங்க என்ன ஒரு கரகத்தை காணுமே. ஓடி வா தாயி. எங்க இருக்கிற? இன்னும் ஒரு தெய்வம் எங்க இருக்கிற? ஓடி வாமா. எங்க போச்சு? அங்கேயே விட்டீங்க. விடக்கூடாது, பிடிச்சி கூட்டி வாங்க. சாமி இருக்குதா? சரி, அதெல்லாம் ஒரு குடம் மஞ்சள் நீர் மட்டும் கொண்டு வாங்க. நிற கூட தண்ணி கொடுங்க. மஞ்சள் தூள் இருந்தா எடுத்துட்டு வாங்க. மஞ்சள் தூள் போட்டு தாயாகப்பட்டவளுக்கு மனக்குளிரி அந்த மஞ்சள் நீரை தாயகப்பட்ட மேலேங்கும் தாயகப்பட்டவளுக்கு பூசி கொண்டால் இந்த நீர் எப்படி தாயகப்பட்ட பொங்கி இருந்து வருகிறதோ அதுபோல் இந்த உலகத்திலே இந்த எல்லையிலே இந்த ஊரிலே மழை பொழிய வேண்டும். அதனாலதான் மஞ்சள் நீர் கேட்கிறோம். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓடுவா தாயி. எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா. என்ன கதை நிறைய இருக்குது. ஹலோ 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 தாயி. ஹலோ 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 மஞ்சள் போட்டு கொண்டு வாங்க. எடுத்துரும். ஹலோ 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 வேப்ப மரங்கள் சூழ வீட்டிருக்கும் நாயகியே வேண்டிய மரங்க தந்தி காத்தரும் சோழகியே தாயே கும்மாயம்மா Bye.
சாமி போ கரகத்தை இறக்கிறோம். ஏன்னா கரகம் இருக்கும் பொழுதும் தாய்மார்களோ குடும்ப சத்தம் போடுங்க. ஆடுற பெண்களுடைய சொந்தக்காரங்க பின்னாடி வந்து நிற்கிறங்க, யாரும் பிடிக்க வேண்டாம். கரகம் வாங்கினதுக்கு அப்புறம் கீழே விழுந்துடாம பிடிச்சுக்கிறங்க. அப்படி விடுங்க. இப்பொழுது இந்த ஊர் எதிரில் ஆளக்கூடிய தெய்வமும் அனைத்து தெய்வமும் எந்த ஊரு எந்த தேசமும் எங்களுக்கு தெரியாது. நீ ஆறுறது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதனாலே ஒவ்வொரு ஊர் பேர் சொல்லும் போது ஒவ்வொரு தெய்வம் பூசாரி கையில வந்து கரகத்தை கொடுங்க, அவர் இறக்கிடுவாரு. அதனாலே ஒவ்வொரு ஊரு பேர் சொல்லும் போது அவங்க வரணும், ஒவ்வொருத்தரும் வரணும், எல்லாரும் இறக்க கூடாது. முதலாவது கரகம் தாயவட்டமல். எல்லாம் கை தட்டினா கை தட்டுங்க. எதிரியே பாக்குறீங்களே. ஆமா, நாங்களும் உங்க பிள்ளைங்க தாயை. முதலாவது கரகம் நாங்கள் கரகம் நாட்டமலை எல்லாயிலே எல்லாயிலே கீழே விழுந்தாம புடிங்க மாட்டா வேடிக்கை வச்சிருக்கிறீங்க கை கட்டிக்கிட்டு. இரண்டாவது கரகம் தாக்கி திருநெல்வேலி முத்துமாரி தாயே திருநெல்வேலி வாசாமி அப்படி வந்துரு சாமி. அந்த கருப்பனை இறக்கு முதல்ல, இந்த கருப்பனை இறக்கு. மூன்றாவது கொண்டையூர் முத்துமாரி வாசாமி வேப்பலி காரி அந்த கொண்டையூர் முத்துமாரி கருப்பனை இருக்கு. அம்மா இருமா இருமா, ஆண்கள் இறக்கட்டும் முதல்ல. அது நிக்கட்டும் பூசாரி பூசாரி நிக்கட்டும் பூசாரி அப்படி இருக்கட்டும். அது ஆடாட்டம், அது ஆங்கால. மூன்றாவது கரகம் அந்த கொண்டையூர் முத்துமாரி பொல்லாத அந்த சாமி இறக்க முதல்ல. நான்காவது கிரகம் இருந்தர் விட்டு எல்லையில் இருக்கக்கூடிய தாயப்பட்டவள். இருந்தர் வெட்டி எல்லையிலே பூதியாக செருப்பு போட்டு ஐந்தாவது கரகம் விட்டது. இந்த ஊர் எல்லையிருக்கிற மக்கள் மீது வைத்து அம்மை கடவுளை தாயவட்டவள் வைத்தல் முத்துமாரி வைத்தொரு எல்லையிலே காவல் கொண்ட பெரும்பசாமி பெருமை. ஆறாவது கரகம் அந்த சமயபுரத்து முத்துமாரிக்கு பக்க துணை இருக்கக்கூடியவள் கண்ணபுரத்து முத்துமாரி கண் அம்மை போடக்கூடிய தாய் அவட்டவள் 1000 கண்ணுடையாள். தாயே இந்த இலையில நீ ஆடி இறங்குமாமா விடுமா அம்மா நீ விடுங்க அது ஆறு நேரம் ஆடி இறக்கட்டும் கரகத்தை. தாயே கண்ணபுரத்து முத்துமாரி இந்த இலையில எப்படி இறங்க போறானா இப்படி கண்ணபுரோ எல்லை எல்லாருமே எந்திரிக்கமா எல்லாம் எந்திரிக்க எல்லாருமே எந்திரிக்க சமயபுரத்தால் மஞ்சள் நீராடுற நேரம் இது. எல்லாரும் எந்திரிக்க. ஹலோ ஹலோ எல்லாம் பக்கத்துல எல்லாம் எந்திரிச்சு முன்னாடி வாங்க. ஹலோ ஹலோ எல்லாரும் வீட்டு பக்கத்துல இருக்கு வீட்டுக்குள்ளே உட்காராதீங்க, முன்னாடி எந்திரிச்சு வாங்க. அண்ணே கொஞ்சம் எல்லாரும் தயவு செய்து எந்திரிச்சு சொல்லுங்க. சமீபத்து மொத்த மாதிரி நம்ம வந்து வாங்கப்பா என்னென்ன நினைத்து தாயப்பட்ட கை கொட்டி இரு கரம் கொட்டி
வணங்கி கொண்டு என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் வெற்றிகரமாகணும். இந்த எல்லையிலே ஆங்கார சக்தியோடு சமீபத்து ஒத்தமாறி வந்திருக்கிறார். அதனாலே மனதில் நினைத்ததெல்லாம் இந்த எல்லையில் இருக்கக்கூடிய தாயாகப்பட்டவள் அந்த சமீபத்து ஒத்தமாறி அவர்களை தீர்த்து வைக்கணும். அதனாலே சமீபத்து முத்துமாறி கரகம் இறங்கணும்னே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களும் உங்களில் மனதில் என்னென்ன குறைகள் இருக்கின்றதோ அதெல்லாம் சமீபத்து முத்துமாறி பாரத்தை போட்டுவிட்டு உங்கள் கையில் கிடைத்த காணிக்கப்பட்டு சமீபத்து முத்துமாறி வாங்கின்றால் உங்கள் விடுத்த பேடைகள் பிடிக்கலாம் 10 வேலை சிவனகுலார் காத்து கருப்பு பேய் பிசாதி அத்தனை விட்டு வெளியிடும். அதனாலே எல்லாருமே இந்த எதிரில் இருக்கக்கூடிய பூசாரியிடம் விபதி வாங்கிக்கோங்க. விபதி வாங்கி கையில் கிடைத்த காணிக்கை போட்டு விட்டு நீங்கள் எல்லாம் விபதி வாங்கி சொல்லணும். அதனாலே சமீபத்து முத்துமாறி எப்படி இறங்க போறானா கைத்தறி கொலைப்படு கைத்தறிங்கம்மா கையை தட்டு. ஹலோ என்னென்ன எப்படி போயிடுச்சு கொஞ்சம் ஹலோ 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 ஃபுல்லா இருக்கா இதுல ஆம்பளை ஹலோ 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 என்ன வைங்க ஹலோ ஹலோ இப்படியே இருக்கட்டும். இப்படியே நீங்க நாடகம் நிறைய இருக்குண்ணே. ஹலோ ஹலோ தாயை சமீபத்து முத்துமாறி நீ இருக்கிறது உண்மைனா இந்த உலக மக்கள் என்னென்ன நினைத்து என்னென்ன செய்யுது இந்த உங்களுக்கு காணிக்கப்படுகிறார்களோ அதெல்லாம் வெற்றிகரமாக தாயே அந்த சமஜா தாயே மகாரிஜமான் சகதிகளை கல்முனே தாயை ஒரு கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லு தாய். இப்போ அம்மா நல்லா பூசாத நிறுத்து பூசாதே தாயை உன்னோட ஆங்கார கோபத்துடன் உனக்கு மஞ்சள் நீராடி இருக்கிறோம். அதனாலே இந்த இடத்துல மழை பொழியுமா சொல்லு. உன்னோட வாயை திறந்து சொல்லு. உன்னோட மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் மழை பொழியணும், நோய்கள் இருக்கக்கூடாது. உன்னோட பிள்ளைகள் எந்த தவறுகள் செய்தாலும் மன்னித்து காத்துக் கொள்ள வேண்டும். சொல்லு மழை பொழியுமா? பொழிய வைக்கிறியா? சொல்லுமா அப்படி சொல்லு. அண்ணே அண்ணே உங்க சிரிப்பு தான் இங்க கேட்குது. கேலி கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இதோட அர்த்தம் நான் அப்புறம் சொல்றேன். தாயி மலை ஏறக்கூடாது. உன்னோட கோபத்தை இந்த இடத்துல காட்டினாலும் நீ இந்த இடத்துல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் நீ கரகத்தை இருக்கணும். சொல்லு சொல்லபடி சொல்லு. மலை பொழிய வைக்கிறியா? சொல்லுமா சொல்லுமா சொல்லு தாயி. குறையா இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய உன்னோட பிள்ளைகள். அதனாலே அம்மா நீங்க ஏமா கரகத்தை சொல்றீங்க? தள்ளி நில்லுமா. அது சொல்லணும். அது வாயால சொன்ன ஒரு படம் இருக்கும். சொல்லுமா சொல்லு. மலை பொழிய வைக்கிறியா? பொழிய வைக்கிறியா? என்னதான் இவனை குறை? நீ எங்கேயுமே கண்கலங்கி அழுது கிடையாது. இந்த ஒரு எல்லையில நீ அழுகுறதுக்கு காரணம் என்ன? உனக்கு ஏதோ குறை இருக்குதா? சொல்லு சொல்லு சொல்லு. எதா இருந்தாலும் சொல்லுமா. சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். சொல்லு சாமி சொல்லுமா. ஒரு 11 ரூபா எடுத்து கட்டுங்க. உங்க கோயிலுக்கு 11 ரூபா எடுத்து கட்டுங்க. எந்த குறையா இருந்தாலும் தாயகப்பட்ட காணிக்கையில் கட்டப்பட்டு நிக்கணும். நாங்க கேட்கக்கூடிய கேள்வி தாயகப்பட்டு இப்ப சொல்லாட்டினாலும் காலையிலும் கரகத்தை எடுக்க வைப்போம்.
எடுக்கக்கூடிய நேரத்துல அந்த தாய் வந்து சொல்லணும். போடுங்க காணிக்க வைங்க. அது எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, உங்க தெய்வத்துக்கு தான் போடுறீங்க, வைங்க. அப்படியே அதுல வைங்க, வைங்க. அப்படியா சொல்லு சாமி, இது செய்து தப்புன்னு மன்னிச்சு உனக்கு படி வச்சுட்டாங்க. இப்பயாச்சும் சொல்லு 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 சொல்லு. அப்படி சொல்லு. வச்சாச்சு விடுமா. கொண்டுட்டு வந்தாச்சுன்னா வச்சி வையி, உன்னோட தெய்வத்துக்கு தான் வையி. சொல்றியா என்னம்மா? அண்ணே மேல வச்சா சாமி சொல்றது தெரியாதுங்க. சொல்லு சொல்லு தாயி. இவ்வளவு கோபத்தோடு இருந்தாலும் இந்த கோபத்தை தடுத்து இந்த எல்லையில இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு ஆவலா இருக்கிறார்கள். உன்னோட குறைய சொல்லு. இந்த எல்லையில இருப்பது மக்களுக்கு நாடு செழிக்கிற நல்ல வழிபடியணும். இந்த இருக்கக்கூடிய மக்கள் மீது எந்த ஒரு காத்து கருப்பு பேபிசாத நோய் நொடி எதுவும் இருக்கக்கூடாது. நீ கட்டுக்கு நிக்கிறியா? நிக்கிறியா? சொல்லு, வேக சொல்லு. சொல்லு சொல்லு. அப்படி நிக்கிறியா? தலையாட்ட கூட சொல்லு. வாய் திறந்து சொல்லு. அப்படியே துறமா 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 துற. வாய் திறந்து நீ சொல்லணும். வாய்ப்பட்டு திறந்தா நாங்க நம்புவோம். சொல்ல. அப்படியே இவ்வளவு ஆக்ரோஷமா நீ ஆடி வந்து இல்ல, என் எல்லைக்கு நான் போயிட்டு வரேன்னு கரகத்தை எடுத்துக்கிட்டு போனீங்க இல்ல, சொல்லு. நீ உன் எல்லைக்கு போனதுனாலதான் இந்த கேள்வி கேட்கிறோம். சொல்லு. அப்படி மக்கள் குறையை தீர்க்கக்கூடியவள் நீ. நீ அழலாமா? சொல்லு. சரி, அப்ப காலையில பாத்துக்கலாம். அப்ப கரகத்தை இருக்குங்க. காலையில பாத்துக்கலாம். காலையில பாத்துக்கலாம். கற்பசமி வந்து அத்தனை நாள் வாய் திறந்துரும். தாயி, உன்னோட ஆங்கார கோபம் எதா இருந்தாலும் இந்த எல்லையில இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு காத்து கருப்பு பேபிசாத நோய் நொடி எதுவுமே இருக்கக்கூடாது. மக்கள் உன்னை நம்பி இருக்கிறார்கள். அவர்கள் கட்டுக்கு நிக்க வேண்டிய தாயி. திரைப்பட்டு பட்டு வா. நிப்பாட்டு. இப்படி இல்ல கைது. ஓம் சக்தி தலையில பாரு. போட்டு விட்டா முடிய பொறுமை இருக்கு. பொறுமை அம்மா. பெண்கள் இவ்வளவுதான் இருக்கிறீங்க இல்லையாம்மா? அந்த வந்து கீழே விழுந்துருவாங்க. பிடிங்கிற உங்களுக்கு தான், உங்க நன்மைக்கு தான் சொல்றேன். எங்க நன்மைக்கு இல்ல. விழுந்தா எங்களுக்கு என்னன்னு நாங்க போயிடுவோம். ஆடக்கூடிய தெய்வம் கரகத்தை இறக்கணுன்னே கீழே விழுந்தா தலையில மண்டை உடைஞ்சு போயிருமா? சக்தி, உலகத்துல தெய்வம் இருக்கின்றதா, தெய்வ நம்பிக்கை இருக்கிறார் பார்ப்பதற்காக இந்த ஊர் மக்கள் மீது அரசித்து அளிக்கக்கூடிய தாயாப்பட்டவர் கேட்டாய். உலகத்தில் நம்ம மனிதர்கள் அழைத்துக் கொண்டு உயிர் நாட்டு விட்டார்கள். இருந்தாலும் பின்பு மகாசரி மகேசாசுரன் என்கிறார் சரி, அவனை வெட்டி கொண்டு விட்டு பின்பு பாதாவதி சிரமா.